ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ வரும்? எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ரேஷன் கடை ரிசல்ட் எக்ஸாம் எழுதின, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருமே அந்த ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்திருக்கு. எப்போ வரும், எந்த தேதியில் வரும், யார் யாருக்கெல்லாம் வரும், சேல்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட்டு வருமா இல்லை பேக்கருக்கு ஃபஸ்ட்டு வருமா, யார் யாருக்கெல்லாம் முதல்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யார் யாரெல்லாம் அதில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் ரேஷன் கடை சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. எப்போ ரிசல்ட் எக்ஸாக்டாக வரும், இந்த தேதியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதமே நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ரிசல்ட் வந்துடும், பொங்கலுக்கு முன்னாடி வந்துடும், இல்லை பொங்கலுக்கு அப்புறம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் வரலை. எதனால் இந்த டிலே அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய மாவட்டங்களில், இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கு இன்டர்வியூ நடக்காமல் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதனால் மற்ற மாவட்டங்களுக்குமே ரிசல்ட் வர்றதெல்லாம் டிலே ஆகிட்டே வருது. ஆனால் பயப்படாதீங்க, நமக்கு தைரியமாக இன்டர்வியூ நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருந்தீங்க, அவங்க கேட்ட ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டினுக்கு அந்த 5 கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணேன், இல்லை 4 கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணினேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும், பணம் கொடுக்கறதுனால தான் நமக்கு வேலை கிடைக்குது, இல்லாட்டி கிடைக்காது அப்படின்னு. இந்த டைம் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வேலை வாங்குற மாதிரி இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் இந்த வாட்டி தேர்ந்தெடுக்காங்க. அதாவது பேக்கராக இருந்தால் உங்களுடைய டென்த்து மார்க்கு ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு, இந்த ரெண்டுமே 100 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு போடுறாங்க. இதே சேல்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க்கு ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ, இதன் அடிப்படையிலே பார்த்திங்கன்னா நமக்கு மெரிட் லிஸ்ட் வருது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, ப்ரையாரிட்டி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூ அப்போவுமே உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலும் சான்ஸ் நிறையவே இருக்குது. 80% 90% பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி வச்சுருந்தாலே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, டிசி இதிலெல்லாம் வருவேன், எனக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. ஆனால் என்னோடய 10th மார்க்கு 12th மார்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக தான் இருக்குது, இன்டர்வியூமே நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 10th-லேயோ 12th-லேயோ ஒரு 80% மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவும் நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக ஆகும். ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ரையாரிட்டிக்குன்னு சில சீட் இருக்கும். அதர் கவர்மெண்ட் ஜாப்பில் ப்ரையாரிட்டிக்கு தனியாக, பிஎஸ்டிஎம்க்கு தனியாக, அதுக்கப்புறம் ஜென்ரலு, அப்புறம் ஒரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக ஒரு வேக்கன்சி ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியான சீட்ஸ் வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதிகமான மார்க் எடுத்திருக்கேன், ப்ளஸ் இன்டர்வியூலுமே நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த தேதியில் கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பற்றின தகவல் பார்த்திங்கன்னா அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது. செலக்ட் ஆனவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கூப்பிடுவாங்க. அவ்வளோதான், உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சு டைரெக்டாக நீங்கள் ஜாப்புக்கு போகலாம்.
ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னாலே வந்து டேரெக்டாக உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்கள்கிட்ட இருக்க சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்போ கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து உண்மையாக அதுக்கான ஒரிஜினல் எல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்றது வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து உங்களை கேட்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. செலக்ட் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு வேலை கிடச்சிருந்துச்சுன்னு தான் வந்து அர்த்தம். உங்களுடைய மார்க் வந்து அதிகமாக இருந்தது, 10th வந்து 80 மார்க் 80% மேலே எடுத்திருக்கேன், 500க்கு 400க்கு மேலே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரலாம். இதே வந்து 12th வந்து நீங்கள் ஒரு 500க்கு மேலே 600க்கு 500க்கு மேலே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இது கூடிய சீக்கிரம் உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும். இன்டர்வியூ வந்து நீங்கள் நல்லா அட்டன் பண்ணியிருக்க பட்சத்தில் யாருமே வந்து நம்பாதீங்க. காசு கொடுத்து செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிடுச்சு, காசு கொடுத்தவங்களெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வெக்ஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த டைம் அந்த மாதிரி இருக்காது. 100% வந்து மெரிட் லிஸ்ட்லேயே வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது மார்க் அதிகமாக எடுத்தவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கான லிஸ்ட்டு அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ளே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அதை பற்றின அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே வந்துடும். அதாவது மார்ச் 1st வீக்லேருந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸிங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கும். ஸோ யாருமே வந்து இந்த பொய்யான ஒரு தகவலை வந்து நம்பாதீங்க. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து தான் வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு யார் உங்ககிட்ட வந்து சொன்னாலும் கண்டிப்பாக வந்து நம்பாதீங்க. அந்த மாதிரி கிடையாது. இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்டின் அடிப்படையிலேயே வந்து உங்களுடைய மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூவின் அடிப்படையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் வந்து யாரும் அதை நம்ப வேண்டாம். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகும். செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து முடித்த மாவட்டங்களுக்கு அந்தந்த டிஆர்பி வெப்சைட்டில் இல்லை டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட்டில் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க. எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாட்கள் அந்த மாதிரி கழித்து தான் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்து இருங்க. ஒன்ஸ் வெப்சைட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் அதை பற்றின டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுட்டு வந்து வரோம். மேலும் இது போன்ற ரேஷன் கடை சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.